அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 16 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இன்று அக்டோபர் 21ஆம் தேதி பொது விடுமுறை அறிவித்தது தமிழ்நாடு அரசு. அனைத்து அரசு அலுவலகங்கள், பள்ளி, கல்லூரிகள், பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இன்று 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பொது விடுமுறை அறிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி சொந்த ஊர் சென்று திரும்புவோரின் நலன் கருதி அக்டோபர் 21இல் அரசு விடுமுறை அறிவித்துள்ளது. அக்டோபர் 21ஆம் தேதி விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் 25ஆம் தேதி பணி நாளாக கருதப்படும். இரண்டாவது அறிவிப்பு. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து நாளை அக்டோபர் 22இல் முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை நடைபெற உள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடக்கும் இந்த கூட்டத்தில் அனைத்து துறை அதிகாரிகளும் பங்கேற்கின்றனர். நடப்பாண்டில் வடகிழக்கு பருவமழை கூடுதலாக பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்த நிலையில் இந்த ஆலோசனை நடைபெறும். மூன்றாவது அறிவிப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 12 மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் தெற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று 21ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமுதல் மிக கனமழையும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அக்டோபர் 23ஆம் தேதியன்று சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நெல்லையிலிருந்து சென்னை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. நெல்லையிலிருந்து அக்டோபர் 22ஆம் தேதி இரவு 11:55 மணிக்கும், மறுமார்க்கத்தில் சென்னை எழும்பூரிலிருந்து 23ஆம் தேதி மதியம் 12:30 மணிக்கும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. அக்டோபர் 21ஆம் தேதி மதுரையிலிருந்து தாம்பரத்திற்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயிலும் இயக்கப்படுகிறது. ஐந்தாவது அறிவிப்பு. தீபாவளியையொட்டி இன்று அக்டோபர் 21ஆம் தேதி சென்னையிலிருந்து பேத்தனூர் இடையே சிறப்பு ரயில் சென்னை சென்ட்ரலிலிருந்து இரவு 11:55 மணிக்கு புறப்பட்டு சேலத்திற்கு அடுத்த நாள் அதிகாலை 4:30 மணிக்கு வந்தடைகிறது. பிறகு ஈரோடு, திருப்பூர் வழியே பேத்தனூருக்கு காலை 9:30 மணிக்கு சென்றடைகிறது. மறுமார்க்கத்தில் பேத்தனூர் சென்னை சென்ட்ரல் ரயில் இடையேயானது வரும் 22ஆம் தேதி இயக்கப்படுகிறது. பேத்தனூரில் பிற்பகல் 2 மணிக்கு புறப்பட்டு சேலத்திற்கு பிற்பகல் 4:20 மணிக்கு வந்தடைகிறது. பிறகு ஜோலார்பேட்டை, காட்பாடி, அரக்கோணம் வழியே சென்னை சென்ட்ரலுக்கு இரவு 11:10 மணிக்கு சென்றடைகிறது. ஆறாவது அறிவிப்பு. தீபாவளியை ஒட்டி கோவை, திண்டுக்கல் இடையே முன்பதிவில்லா சிறப்பு மெமோ ரயில் சேவை இயக்கப்பட உள்ளது. கோவையிலிருந்து 21 மற்றும் 22 தேதிகளில் காலை 9:35 மணிக்கு புறப்படும் மற்றும் மறுமார்க்கமாக திண்டுக்கல்லிலிருந்து 21, 22ஆம் தேதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு புறப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. ஏழாவது அறிவிப்பு. மழை காலங்களில் மின்சாரம் குறித்து புகார் அளிக்கும் பொதுமக்களுக்கு காத்திருப்பு நேரம் 10 நொடிகளாக குறைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரான சிவசங்கர் தெரிவித்துள்ளார். மின்னகத்தில் பெறப்படும் அழைப்புகளுக்கான காத்திருப்பு நேரத்தை தற்போதுள்ள 20 நொடிகளில் இருந்து 10 நொடிகளாக குறைத்து எவ்வித அழைப்பும் விடுபடாமல் உடனடியாக இணைப்பு பெற நடவடிக்கை எடுக்க அமைச்சர் சிவசங்கர் உத்தரவிட்டிருக்கிறார். எட்டாவது அறிவிப்பு. பேருந்துகளில் பயணிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர பயணச்சீட்டு விற்பனையானது வரும் 24ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 17ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை சனி, ஞாயிறு மற்றும் தீபாவளி திருநாளை முன்னிட்டு பயண அட்டைகள் விற்பனையானது வரும் 23 மற்றும் 24 ஆகிய 2 நாட்கள் நீடித்து விற்பனை செய்யப்படும் என்றும் போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் தெரிவித்துள்ளார். 9வது அறிவிப்பு.
சென்னை மெட்ரோ பச்சை மற்றும் நீல வழித்தடத்தில் அக்டோபர் 20 முதல் 24ஆம் தேதிகளில் காலை 5 மணி முதல் 6:30 மணி வரை தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதை ஒட்டி ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 7 நிமிட இடைவெளிக்கு பதிலாக 14 நிமிட இடைவெளியில் ரயில்கள் இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு. தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் காலியாக உள்ள மின் குறை தீர்ப்பாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் அக்டோபர் 27ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை அறிய மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் இணையதளமான tnerc.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்தல், நீக்கல் போன்ற திருத்தங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை தமிழ்நாடு அரசு கொண்டுவர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி இனி ஒரு ரேஷன் கார்டுக்கு ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே திருத்தம் கோரி விண்ணப்பிக்க முடியும் என்றும் கூறப்படுகிறது. அதேபோல டூப்ளிகேட் ரேஷன் கார்டு விண்ணப்பம், ரேஷன் கார்டு PDF டவுன்லோட் செய்ய முடியும் என்றும் அரசு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாக கூறப்படுகிறது. அரசின் திட்டங்களுக்கு ரேஷன் கார்டில் உள்ள தகவல்கள் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஊழியர்களினும் பணிச்சுமையையும் குறைப்பதற்காகவும் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இது குறித்து உணவுப் பொருள் வழங்கல் துறை மற்றும் கூட்டுறவுத்துறை சார்பில் இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடப்படவில்லை. புதிய கட்டுப்பாடுகள் குறித்து விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 12வது அறிவிப்பு. தனி வீடுகளுக்கான விதிமுறைகளில் நிலவிய குழப்பங்களை தீர்க்கும் வகையில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை தற்போது புதிய அரசாணையை வெளியிட்டுள்ளது. அதன்படி 3300 சதுரடி வரையிலான தனி வீடுகள் கட்டுவோர் கட்டாயமாக 2 கார்கள் மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடத்தை ஒதுக்க வேண்டும். அதேபோல 3300 சதுரடிக்கு மேற்பட்ட வீடு கட்டினால் 4 கார்கள் மற்றும் 4 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடவசதியை கட்டாயமாக ஒதுக்க வேண்டும் எனவும், இந்த விதிமுறைகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகங்களுக்கு போலவே தனி வீடுகளுக்கும் இனி பொருந்தும் எனவும், மேலும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் இணையதள சேவை மற்றும் தொலைத்தொடர்புக்கான கட்டமைப்பையும் ஏற்படுத்துவதும் அவசியம் என்றும் இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. போக்சோ சட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் பாலியல் குற்றத்தில் அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை தேவையில்லை என டிஜிபி சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் பாலியல் வன்கொடுமை தொடர்பான சட்ட பிரிவுகள் இருந்தால் குழந்தைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யலாம். வன்புணர்வு செய்யப்படாமல் குழந்தை காயமடைந்தால் காயத்தின் தன்மையை அறிவதற்கு மட்டுமே பரிசோதனை நடத்தலாம். சாதாரண பாலியல் குற்றத்திற்கு மருத்துவ பரிசோதனை செய்வதால் குழந்தை மன உளைச்சலுக்கு ஆளாவதை தடுக்கும் வகையில்தான் இந்த புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. சொந்த பயன்பாட்டு வாகனங்களை விதிகளை மீறி வாடகைக்கு இயக்கினால் அபராதம் விதிக்கப்படும் என போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. விதிகளை மீறி வெள்ளை நிற பதிவெண் கொண்ட வாகனங்கள் வாடகைக்கு விடப்பட்டாலோ அல்லது பயணிகளை கட்டண அடிப்படையில் ஏற்றிச் செல்ல முயற்சித்தாலோ கடுமையான நடவடிக்கை என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. விதிகளை மீறி இயக்கப்படும் வாகனங்களுக்கு அதிகப்படியான 25,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும், சமூக வலைத்தளங்கள் மற்றும் தனியார் செயலியில் கவர்ச்சிகரமாக அறிவிப்புகளை வெளியிடக்கூடிய நபர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கவும் கண்காணிக்கவும் போக்குவரத்து துறை தரப்பிலும் உத்தரவிடப்பட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் வீட்டு வசதி வாரியத்திடம் பெற்ற வீட்டு மனைகளுக்கு தடையில்லா சான்று வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வீட்டு வசதித்துறை அமைச்சரான முத்துசாமி தெரிவித்துள்ளார். 2 முன்னாள் IAS அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது எனவும், அந்த குழு நவம்பர் இறுதியில் வழங்க உள்ள அறிக்கையின் பரிந்துரையின்படி மனை உரிமையாளர்களுக்கு தடையில்லா சான்று வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். கடைசியாக 16வது அறிவிப்பு. தொழிலாளர் நல நிதி பங்கு தொகையை ஊதியத்தில் பிடித்தம் செய்து அரசு இணையதளத்தில் பதிவு செய்து ரசீது பெற நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு தொழிலாளர் வாரியம் உத்தரவிட்டுள்ளது. நிறுவனங்கள் WMIS LWP TN-Government.in என்ற வாரிய இணையத்தில் தங்களது நிறுவனத்தை தொழிலாளர் நிதி திட்டத்தின் கீழ் பதிவு செய்து தொழிலாளர் நல நிதியை இணையதளம் வாயிலாக செலுத்தி ரசீதை உடனடியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஏற்கனவே LWP.TN-Government.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்துள்ள நிறுவனங்களும் தற்போது செயல்பட்டு வரும் LWMIS.LWP.TN-Government.in என்ற இவ்வாரிய வெப் போர்ட்டலிலும் பதிவு செய்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 16 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.